என்னது வேலைக்காரி வேணுமா? ஐய நான் பேச்சுலர் ரூம்ல எல்லாம் வேலை செய்யறது இல்லீங்களே. நீ கண்ணாலம் கட்டிட்டு சொல்லு ராசா. டா சாஃப்ட்வேர் பசங்களது சாஃப்ட்டா பண்ணி கொடு. பண்றேன்டே. அந்த பேச்சுலர் பசங்க வேலை கூப்பிட்டாங்களே, போக வேண்டியதானே? எல்லா மேட்டரும் சேர்த்து பேசுவானுங்க. பேசிக்கிட்டுமா? என்னப்பா இது காலங்காத்தாலேயே? காத்தாலதான் ராஜநாதன் நினைச்சுக்கிட்டேன். யார் அவரு? பாத்தியா, குடிச்சிருக்கிறன்னா உங்க அப்பன் பேரை சொல்ற, நீ மறந்து போயிட்ட. கடவுளே, எங்க அப்பா பேரு சூரிய நாராயணன். ஒரு பக்கம் உள்ள போனது 2 பேர்த்தையும் ஜம்பாய் வெளியே பிடிச்சிடா. கோவிச்சுக்காத கண்ணு, நீ எங்களுக்கு கிடைச்சு கரெக்டா 13 வருஷம் ஆச்சுடா. அவன் நமக்கு கிடைச்சான்னு சொல்லாதய்யா. நாம அவனுக்கு கிடைச்சி 13 வருஷம் ஆச்சுன்னு சொல்லு. என்னடி நீ ஃபுல்லா குடிச்சிட்டு எக்மோ ஸ்டேஷன்ல விழுந்து கிடந்தப்ப ட்ரெயின்ல ஏத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது இவன் தான். சாரிடா, 13 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதை இப்ப சொல்றேன். என்ன? தேங்க்ஸ்டா. சார்தான். ஐயோ போது நிறுத்தியா. இப்படியே நீ குடிச்சு திடீர்னு ஒரு நாள் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா என் தாலி நிலைமை அத என்ன? பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாதே, தாலியை சேட்டுகள்ல வச்சிடுறேன். பாத்தியாப்பா, என்ன பத்தி ஏதாவது கவலை இருக்கா இவருக்கு? பைத்தியக்காரி, என் வீட்டுல 70 தங்கம் இருக்கும்போது எனக்கு என்னடி கவலை? அப்பா அந்த குடிய விட்டு தொலைங்களேன். சரி விட்டுறேன்டா, நீ பெட்ட விட்டுரு, நான் பெக்க விட்டுறேன். ரெண்டுமே நடக்காதுடா கண்ணு. ஃபிக்ஸ். நீ மாசத்துல 1ஆம் தேதி பிக்ஸ் எடுக்க வருவேன், அதுவும் பிக்ஸ்டா. உன் பங்காளி கூப்பிடுறான் பாரு. இது அவனு நானும் ஒண்ணாக்கு. அவன் வெளியில இருந்து வந்து பிச்சை கேக்குறான், நீ வீட்டுக்குள்ள வந்துகிட்டே பிச்சை கேக்குறிய, வெக்கமா இல்ல உனக்கு? கொக்க மக்கா கோட்டர் குசும்பாக்கு எட்ரா முதல்ல என்ற வாடகை. சரி 2 கரண்ட் நம்மால கேட்டுக்கடா, வழி விடுறாளா? டாஸ் மாறவே மாட்டியா நீ? குடிகாரன் என்னைக்கட மாறி இருக்கான், போடா லூசு. மணியை கொடுத்து சனியை வாங்குறது இதான் போடுறது. பாப்பா கேஷியர், மாச வாடகை கொடுத்தீங்கன்னா மாமிக்கு லேகியும் வாங்கலாம் என்றா நான் சொல்றது. என்ன புதுசா வாடகை எல்லாம் கேக்குற? மாச வாடகைக்கு தான் பெட்டு கட்டிக்கிறோம்ல. வீட்டுக்கு வாடகைன்னு ஏதாவது கொடுத்துருக்கேன் நீ? மாச வாடகைக்கு பெட்டு கட்டுறது, அதுல நான் தோத்து போறது, அதுக்கு வாடகை கழிச்சுக்க வேண்டியது. இந்த கேப் மாதிரி விளையாட்டுகளை நான் வரல, முதல்ல வாடகை எடு என்றா நான் சொல்றது. அது இல்ல சித்தப்பு, இந்த ஓசியில உடுக்கடிக்கிற வேலையில என்ற கிட்ட வேண்டாங்கன்னு மூச்சு கட்டி யோகா செஞ்சிருக்கிறேன். மூளைக்கடை பாய் பிரியாணி சாப்பிட்டு இருக்கேன், முருங்காய் தொட்டு நக்கி இருக்கிறேன். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாத சித்தப்பு. இந்த வாயில வண்டி ஓட்டுற வாய்ப்பெல்லாம் எனக்கு வேண்டாம், உன் சாவகாசம் வேண்டாம், வாடகை கொடு. போட்டுறவா? என்ன தவிர எதை வேணாலும் போட்டுக்க. சரி விடு, உன் தலைவிதி. கஸ்தூரி ஆண்டி போடுறேன்னு ஏன்டா என் பொண்டாட்டி கூப்பிடுற? வந்துட்டேன் ஆண்டி, என் பெட்டு பணம். எது என்ற பொண்டாட்டி உன்றகிட்ட என்னடா பெட்டு கட்டினா? அதான் பெட்டு. இந்த தடவை நீ பெட்டு கட்ட மாட்டேன்னு உன் பொண்டாட்டி கிட்ட பெட்டு. ஐயா, அம்மா எதுக்கு பையனை ஆத்தாலே கூப்பிடுற? நீ பெட்டுக்கு லாய்க்கு இல்ல, பெட் கட்டுறதுக்கு லாய்க்கு இல்ல. அதனாலதான் கட்டுக்கொள்ளையாம கஜோல் மாதிரி இருக்கிற. என்ன கழட்டி விட்டு போட்டு அவனை கப்ளிங் போடுறியா? உங்க ஆக்ஷன் சேனல்ல வீட்ல போய் காட்டுங்க. ஆண்டி, என் பணம். எதுக்கு என் பாக்கில கையிட்டு நோண்ட நீ? வெச்சுக்க. எதை வெச்சுக்கிறதா? எதடி சொல்ற? சித்தப்பு, உன் ரெண்ட் என் பர்சன்ட். டேய், நீ என்ற கூட விளையாடுற, நாளைக்கு பாரு உன்ற கூட விளையாடுறதுக்கு ஒருத்த வருவான், அப்ப இருக்குதுடா உனக்கு ரகலை. அவன்கிட்ட நான் தோத்துட்டேனே. ஜெயிக்கிறதுல இருக்கிற கிக் வேற எதுலயுமே இல்ல. அவனை ஜெயிப்பேன், நான் யாருன்னு காட்டுவேன். அவன் அடிச்சு தூக்கணும். தூக்குறேன்டா. மான்சன் கிரிக்கெட் லீக்குக்கு வந்திருக்கிறவங்களுக்கு வெல்கம் வெல்கம். எங்களுக்கு ஹெட் ஆம்பளை டீம் தான் ஜெயிச்சு. அப்பா பேட்டிங் நாமதான். எல்லாரும் கேட்டுக்கங்க, கிரிக்கெட் விளையாடுறது புருஷனோட குப்பை கொட்டுறதை விட ரொம்ப ஈஸி. இப்ப பேட்டிங்கிறது தொடப்பக்கட்டை, பேட்டிங்கிறது வீட்டுக்காரன தொடப்பக்கட்டையில மொத்துறது. அப்ப போலிங்னா மாட்டு சாணியை உருட்டி செவுத்துல அடிக்கிற மாதிரி. காடு குடுறா. கிண்ணி சிக்ஸர் அடிக்காம வந்து கிண்ணி நசி. பால் போடும்போது சைட் ஸ்கிரீன் ஓபன்ல இருக்கு. அவுட்ல கல்லாட்டம். பால் போடும்போது இப்படி எல்லாம் காமிச்சா எப்படி அடிக்கிறது? யோ, உன்னையாரே கண்ணெடுத்துல பாக்க சொன்னதே? பாக்கற பாக்க சொன்னா. கிண்ணி நசிங்கிட்டு போயா. சிக்ஸர் அடிக்க போறேன். பாரு பொடக்காளி பக்கம் ஆடுறான், முன்னாடி வாடா. சாரி இதெல்லாம் கரெக்டா சொல்லிருங்க. அம்மனே அம்மா, காட்சி புத்துறாத சிக்ஸர். மானத்தை காப்பாத்து போ. பாப்பாங்க மாதிரி எதையும் பார்த்தாக்குங்கறாத. கையெல்லாம் தெண்டல்கர் மாதிரி தான் இருக்குது. ஏய், கேட்ச் புடிச்சிடு. வாலி போடுவா சிக்ஸ் அடிப்பேன். மகனே, உங்க அம்மா டீமா நம்ம டீமான்னு பார்த்தோம். ராஜு, உனக்கு ஸ்வெட்டிங் வந்தா இதுல தொடச்சுக்கோ. உனக்கு தண்ணி வேணும்னா இந்த பேபி ரெடி வித் போர் மிஸ்டர் ஃபிளாக். ஏய் கையடே, அந்த டீம் ஆளுக்கு செகண்ட் கொடுக்கறே நீ. அந்த ஆளுங்க நமக்கு இப்போ பாகிஸ்தான் மாதிரி. பாப்பா போய் பால படி. நீ போ. போங்கடி.
இந்த பர்சனாலிட்டிக்கு எவ்வளவுமே பிளாட் தான் நமக்கே என்ன ஜர்க் அடிக்குதே. முழுமுழுப்பு? ஒண்ணு இல்ல, ரெடி அது. ரெடி. என்னங்க ஐயோ, இப்படி ரத்தமா போயிருக்கே. ஏய், வண்டியடா. அப்பா, இங்க பாருப்பா. அப்பா, என்னங்க? அப்பா, அப்பா. என்னங்க? டாக்டர். என்ன பாருங்க. ஐயோ. ப்ராப்ளம் எதுவும் இல்லையா டாக்டர்? பெரிய ப்ராப்ளம் தான். குடிச்சு லிவர் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகி போயிருக்கு. மெடிக்கலில் இதை லிவர் சிரோசஸ்ன்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன் செஞ்சால் மட்டும்தான் அவரை இனிமே காப்பாற்ற முடியும். அப்போ மருந்து மாத்திரை ஏதாவது? மருந்து கொடுத்தா கூட அதிகபட்சம் 1 மாதத்துக்கு மேலே காப்பாற்ற முடியாது. அப்போ டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு எவ்வளவு செலவாகும் டாக்டர்? 25 lakhs வரைக்கும் ஆயிடுது. போதுமா, எல்லாத்தையும் எனக்கு வைக்கிறேன், நீ சாப்பிடு. எனக்கு வயசாகி போச்சுடா, செரிக்காதுடா. உனக்கு முட்டை, எனக்கு ரைஸ், உனக்கு பீஸு, எனக்கு குழம்பு. சாப்பிட்றா. என்னாச்சு? எதையும் சாப்பிடாம வச்சிருக்கேன். ஒன்றும் இல்லைடா, உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா அதுவே போதும்டா அந்த கடவுளுக்கு. உங்க அப்பாவை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்கிறியா? நீயா? என்ன விஷயம்? நீ அப்ப சொன்னது கரெக்ட் பாஸ். வின் பண்றதுல இருக்கிற கிக்கே வேற, தோக்கடிக்கிறதுல கிடைக்கிற த்ரில்லே வேற. உன்கிட்ட தோத்து போனதுல இருந்து எனக்கே என்ன கண்டா பிடிக்கல பாஸ். அதுக்கு தான் மறுபடியும் ஒரு பெட் வச்சுக்கலாம். எஸ் ப்ரோ, இப்போ வரைக்கும் நீ பெட் கட்டினா 1,00,000 2,00,000 தான் ஜெயிச்சிருக்க. ஆனா இந்த பெட்ல நீ ஜெயிச்சா உனக்கு தேவையான 25 lakhs நான் தரேன். அதே நான் ஜெயிச்சா நீ எனக்கு ₹1 கூட தர வேணாம் பாஸ். ஆனா இந்த சென்னை கேபிட்டல் சிட்டில எங்க பெட்டிங் நடந்தாலும் நீ கலந்துக்க கூடாது. எங்க பெட்டிங் அனௌன்ஸ் பண்ணாலும் உன் பேர் வரவே கூடாது. பெட் என்ன? இது கார் ரேஸோ பைக் ரேஸோ இல்ல பாஸ், லவ் ரேஸ். ஒரு பொண்ணை நீ லவ் பண்ண வைக்கணும். பொண்ணுங்கிற லவ்ங்கிற கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்ன. நீதானே சொன்ன பெட்டிங்ல கிக் இருக்கணும், லைஃப்ல ரிஸ்க் இருக்கணும்னு. அதுல என்ன ரிஸ்க் இருக்கு? அந்த பொண்ணு யார் தெரியுமா? பத்ரகிரி டாட்டர். யார் அவன்? யார் அவனா? எனக்கு 2 விஷயம் தான் பிடிக்கும். ஒண்ணு பணம், 2வது பணம். நான் பணம் சம்பாதிக்கிறதுல பிஸியா இருந்தேன். நீ என்னடா என் பொண்ணு மனசுல இடம் பிடிக்கிறதுல பிஸியா இருக்க. எனக்கு தான் தெரியாது சார், டவுட் கேட்டாங்க. ஒரு லெக்சரரா நான் அதை கிளியர் பண்ண, அவ்வளவுதான். டவுட் கேட்டா எல்லாரும் முன்னாடியும் கிளாஸ் ரூம்ல வச்சு பேசணும்டா. பர்சனலா பேசக்கூடாது. நீ பேசுறதோ இல்ல பழகுறதோ அவ மனசுக்கு பிடிச்சிட்டா. நான் என்ன பைத்தியக்காரனாகணுமா? பஸ் பின்னாடி, ரயில் பின்னாடி, பெரிய ஆளுங்க பொண்ணு பின்னாடி போக கூடாதுடா. பத்ரகிரி பயங்கரவாதி. அழகான பொண்ணு இருக்கா, லைட்னிங் கோஹினூர் டைமண்ட். பேரு சைத்ரா, பிடிஎஸ் படிக்கிறா.
பத்ரகிரியோட பஞ்சபூதமா அவதான் பொத்தி பொத்தி வளர்க்கறான். அவன் மகளை காலேஜுக்கு கூட்டிட்டு போற செக்யூரிட்டிஸ்க்கு கொடுக்கிற சம்பளத்துல சென்னை சிட்டி முழுக்க சிமெண்ட் ரோடே போட்டுடலாம். ஏய் சக்தி, சக்தி சக்தி கத்திய நம்புறவன். சக்தியை நம்புறவங்கள கத்தி மாதிரி பாதுகாப்பான். அந்த பொண்ணு கிட்டதான் நீ ஐ லவ் யூ சொல்லணும். தேங்க்ஸ். கரெக்ட் டைம்ல கரெக்ட் பெட் கட்டிருக்க. எனக்கு இந்த டீல் ஓகே. பட் இதெல்லாம் 30 டேஸ்ல நடக்கணும். 30 டேஸ்லயா? யா, நீ பிளான் பண்ணி அடிக்கிறதுல மெகா ஸ்டார்ங்கிற ஃபீல் உனக்கு இல்லையா? பவுண்டரி லைன் இல்லாம போனா மேட்ச்ல மஜா எப்படி இருக்கும்? இன்னைக்கு டிசம்பர் 2nd 31st நைட்குள்ள அந்த பொண்ணு உனக்கு ஐ லவ் யூ சொல்லணும். இல்லனா நீ பெட்டிங்க்கு குட் பை சொல்லணும். இது அந்த பொண்ணோட போட்டோ அண்ட் டீடைல்ஸ். ஜேம்ஸ், பணம் ரெடியா வச்சுக்கோ. உன்னோட இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு பிடிச்சது. இது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.